Hi guys, welcome back to another video. Hope you're all doing well. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Akai வந்து ரீசன்ட்டா ஒரு ஃப்ரீ DAW வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. MPC Beats அப்படிங்கற ஒரு DAW. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு MIDI கண்ட்ரோலர் இருக்கு Akai இது. MPC Element அப்படிங்கற ஒரு MIDI கண்ட்ரோலர். சோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த MPC Beats நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த அக்காயோட ஃப்ரீ DAW பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அக்காயோட சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Akai வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவங்க இந்த சாம்பிளர்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாம்பிளர் வந்து 1988 வந்துட்டு MPC 60 அப்படின்ற ஒரு சாம்பிளர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் ஹிட்டு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா ஹிப்ஹாப் ப்ரொடியூசர்ஸ், R&B ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ரேப் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிளர் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது ஒரு லெஜெண்டரி சாம்பிளர்னே சொல்லலாம். அந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா போக போக பார்த்திங்கன்னா அவங்க வந்து MPC 3000, MPC 2000 இந்த மாதிரி வேரியஸ் சாம்பிளர்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே மேசிவ் ஹிட்டான ஒரு சாம்பிளர்ஸ் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக அதே லைனில் பார்த்திங்கன்னா MPC Live 2 அப்படின்ற ஒரு சாம்பிளர் கூட அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு MPC கூட வந்து சில கண்ட்ரோலர்ஸ் கூட அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த லைனில் தான் பார்த்திங்கன்னா இந்த எலிமெண்ட் அப்படின்ற ஒரு மிடி கண்ட்ரோலர் கூட வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி போர்ட்டபிள் மிடி கண்ட்ரோலர். லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இல்லைனா கூட தேவையான ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அந்த டச் பேட்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்சோ வந்து இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் வந்து நம்மளோட MPC பீட்ஸோட எப்படி இன்டெகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் 8 ட்ராக்ஸ் வரைக்கும் மிடி பண்ணலாம். ஆல்சோ வந்து 2 ஆடியோ ட்ராக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதே இது வந்து நீங்கள் அந்த ஃபுல் வெர்ஷனில் அந்த லிமிடேஷன்ஸ்லாம் ஆப்வியஸ்லி இருக்காது. பட் ஆனால் வந்து அந்த ஃபுல் வெர்ஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வெர்ஷன்லேயே கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட் போய்ட்டு இந்த ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கெட் டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு வந்து அந்த லிங்க் வந்து அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த MPC எலிமெண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த MPC எலிமெண்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் 16 ட்ரம் பேட்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் பேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை சென்சிட்டிவ் அண்ட் வெலாசிட்டி ரெஸ்பான்சிவாக இருக்கும். அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் பார், ரெக்கார்ட், ஓவர் டப், ஸ்டாப், ப்ளே, அப்புறம் ப்ளே ஸ்டார்ட் அது எல்லாமே இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோலோ ட்ராக் அண்ட் மியூட் ட்ராக் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பேட் பேங்க் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் 8 பேங்க்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி பேட் பேங்க்கை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி பேங்க்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நோட் ரிப்பீட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் நோட் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நோட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நோட் எரேஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் அன்டூ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 16 அண்ட் ஃபுல் லெவலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிமெண்ட்லேயே டேப் டெம்போ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை டேப் பண்ணி நம்ம வந்து DAWவில் டெம்போ வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்கான ஃபீச்சர்ஸு. இதில் வந்து ஒரு MIDI அவுட் ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இது பவர்ட் பை USB. ஸோ இதுதான் பேசிக்கான ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் MPC எலிமெண்ட். ஸோ இது வந்து நம்ம DAWவில் எப்படி இன்டெகிரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ MPC பீட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த விண்டோ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக்கில் சில ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா சில டெமோஸும் கொடுத்துருக்காங்க வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக்கில். அண்ட் அது கீழே வந்து நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். இப்போ வந்து நம்ம இந்த எம்டி ஸ்லாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு எம்டி ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம MPC பீட்ஸோட டைம் லைன் வியூ. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கனால நான் ஒரு ஆப்ஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் ஜஸ்ட் ஓவரலாக நம்ம வந்து இப்போ ஒரு Drumkit ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம எலிமெண்ட்டோட யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் காட்டுறேன். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இந்த MPC பீட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ரீ லைப்ரரிஸோட அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ் அண்ட் Drumkitஸோட அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மீடியா ப்ரௌசர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த லைப்ரரிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த 3 லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கிட் நீங்கள் லோட் பண்ணணுன்னா இந்த வால்யூம் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது கிட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அதை
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எலக்ட்ரோ ஹவுஸ் கிட் அப்படின்ற கிட்ட வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு அந்த எலக்ட்ரோ கிட் வந்து லோட் ஆகிடுச்சு. அது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கிட்டில் என்னென்ன சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸ். ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிகர் பேட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம எலிமெண்ட்டில் வந்து நம்ம வாசித்தோம்னா அந்த டோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த DAWவில் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக செட்டப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீக்வன்சஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து இந்த சீக்வன்சஸ் வச்சு ஒரு சாங் க்ரியேட் பண்ணுறது, ஒரு சாங் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிற இந்த சீக்வன்ஸ் செக்ஷன் போய்ட்டு நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இன்ட்ரோன்னு நேம் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா இந்த 2 bars இருக்குது. ஸோ வந்து இதான் உங்களோட லூப்போட லென்த்து. ஸோ இந்த உங்களுக்கு 2 bars இல்லைன்னா உங்களுக்கு 4 bars, உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் bars வேணுமோ நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 4 bars கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். அண்ட் கீழே வந்து இந்த லூப் ஃபங்க்ஷன் வந்து அந்த 4 bars வந்து முடியும் போது உங்களுக்கு திருப்பி லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஓவர் டப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேரியஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ஃப்ரீ வெர்ஷன் வந்து நீங்கள் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் 8 ட்ராக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் 2 ஆடியோ ட்ராக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ட்ராக் 1ல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூவ் 1 அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த எலக்ட்ரோ ஹவுஸ் கிட் வச்சு ஏதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்டோட டெம்போ வந்து நம்ம இந்த எலிமெண்ட் வச்சு நம்ம இந்த டேப் டெம்போ ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ப்ராஜெக்டோட டெம்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ 102.39 காட்டுது. நம்ம வந்து ரவுண்டாக வந்து ஒரு 102னே வச்சிடலாம். அண்ட் இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது குரூப் ஐடியாஸ் க்ரியேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் ஆல்சோ நம்மளோட மெட்ரோனோமை இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ரெக்கார்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ப்ளே ஃப்ரம் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் பார்லேருந்து 4 bars வரைக்கும் அந்த லூப் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் டப் போயிட்டு நம்ம வந்து வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம ஓவர் டப் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த நோட் ரிப்பீட் வச்சு ஏதாவது குரூப் க்ரியேட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இந்த நோட் ரிப்பீட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம DAWவில் இருக்கக்கூடிய அந்த ரெசல்யூஷன்ஸ், அதாவது 16, 32, 64 இந்த ரெசல்யூஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த நோட் ரிப்பீட் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 64 வச்சேன்னா இப்போ நோட் ரிப்பீட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஏதாவது பேட் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும் 64 நோட்ஸில். அதே இது 32 வச்சேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நோட் ரிப்பீட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 16th வச்சுட்டு அதாவது நோட் ரிப்பீட்டில் வச்சு நம்ம ஏதாவது குரூப் க்ரியேட் பண்ண முடியும் பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் வந்து ஒரு வாட்டி மானிட்டர் பார்த்துக்கலாம். ஸோ அது ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அகைன் நம்ம வந்து ஓவர் டப் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணோன்னா எல்லாமே இப்போ ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வந்து ஓவர் ரைட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து ஓவர் டப் போயிட்டு ப்ளே ஃப்ரம் ஸ்டார்ட் கொடுத்துடலாம்.
ஐ திங்க் க்ரூ வைஸ் இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம DAWக்கு போய்ட்டு ஏதாவது எடிட்ஸ் நம்ம வந்து பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லே பண்ண அந்த க்ரூவை வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் எடிட்ஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம். 2-3 மிஸ்டேக்ஸும் இருக்குது. ஸோ அதையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த க்ரூவை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வாட்டி ப்ளே பண்ணிடுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிக்கு வந்து வெலாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த கிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெலாசிட்டிக்கு போய்ட்டு அந்த பர்டிகுலர் கிக்கு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் வெலாசிட்டியை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையாட்ஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. ஸோ அந்த ஹையாட்ஸோட ஓவரால் வெலாசிட்டி வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெலாசிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஓப்பன் ஹையாட்ஸ் வந்து நம்ம அங்கேயும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வந்து கீபோர்டில் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் நம்ம இப்படி காப்பி பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த MPC எலிமெண்ட்டில் வந்து இந்த மிடி ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்கன்னா லாஜிக் ப்ரோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. லைக் வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நோட்ஸ் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் இதுலேயும் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த MPC எலிமெண்ட் மாதிரி ஒரு கண்ட்ரோலர் வச்சு நம்ம இந்த DAW ஒர்க் பண்ணும்போது அதோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது ஒன்று தான் மேஜர் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு DAW நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து MPC எலிமெண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோலர் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி மிடி கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் DAW வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த MPCயோட ஒர்க் ஃப்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எனி கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் இந்த DAWவில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த க்ரியேட் பண்ண குரூப்புக்கு வந்து ஒரு பேஸ் சிந்த் ஒரு கார்ட் ட்ராக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கார்ட் ட்ராக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம வேரியஸ் ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ட்ராக் வந்து நம்ம குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ட்ராக் 2 வந்து எம்டியாக இருக்கும். ஸோ ட்ராக் 2 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம் குரூப், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ குரூப், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளக்இன், அப்புறம் வந்து மிடி எக்ஸ்டர்னல் மிடிக்காக, அண்ட் ஆல்சோ வந்து இந்த கிளிப் ஃபங்க்ஷன், அப்புறம் CV, இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்இன் தான் வேணும். ஸோ நம்ம ப்ளக்இன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்இன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம MPCயோட ஃப்ரீயாக வர ஒரு 3 ப்ளக்இன்ஸு. ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமில் வந்து தேர்ட் பார்ட்டி VSTஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். ஸோ அந்த VSTs எல்லாமே இப்போ நம்ம வந்து MPC ப்ளக்இன்ஸ் வச்சு ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு கார்ட் ட்ராக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த டியூப்ஸ் இந்த இருக்கட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்மளுக்கு ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரீசெட் இப்போதைக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் சூப்பர் சா அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் நம்ம டோன் சூஸ் பண்ண பிறகு கீழே பார்த்திங்கன்னா இந்த பேட் பர்ஃபார்ம் வந்து வேரியஸ் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பில் பார்த்திங்கன்னா ப்ராக்ரஷன்ஸ், அப்புறமேட்டு குரோமேட்டிக் கார்ட்ஸ், நோட்ஸ், குரோமேட்டிக், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக என்னென்னா நீங்கள் வந்து பேட்ஸ்லேயே வந்து கார்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேட் ரோஸ் வந்து ரூட் நோட் வந்து ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் நோட் வந்து Cலேயே வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கேல் வந்து உங்களுக்கு எதோ மேஜர் இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டவ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வந்து ப்ராக்ரஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிளாசிக் போனோம்னா ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கார்ட் ப்ராக்ரஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காஸ்பிள் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஹவுஸ் 4 ப்ராக்ரஷன் வச்சு நம்ம ஏதாவது இதில் க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ராக்ரஷன் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதுவே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் இப்போது. ஸோ அதே மாதிரி நம்ம ரெக்கார்ட் போயிட்டு ப்ளே ஃப்ரம் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஐ திங்க் அது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வாஸ்த பேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மிடியில் வந்து எல்லாமே வந்து கார்ட்ஸாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் ஏதாவது இன்வர்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் ட்ராக் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பேஸ் க்ரூவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ராக் நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா இந்த க்ரூவ் இருக்குது, செகண்ட் ட்ராக்கில் வந்து இந்த கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராக் 3க்கு போயிட்டு இன்னொரு ப்ளக்கின் வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ப்ளக்கின் 2 ஓப்பன் ஆகிடும். அண்ட் இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு பேஸ் டோன் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டோன் வச்சு நம்ம ஏதாவது இது மேலே பேஸ் லைன் எதாவது க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு பேஸ் ட்ராக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு கீபோர்ட்ஸ் கிடையாது, ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் வாசிக்கிறேன். ஸோ கீபோர்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணிவிட்டு ஒரு மானிட்டர் பார்க்கலாம். ஸோ ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஐ திங்க் அது ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ளக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஒரு மியூட்டட் கிட்டார் அந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு ட்ராக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு ஆர்ப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து இன்னொரு ட்ராக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு ப்ளக்கின் நான் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டியூப் சின்த்தில் வந்து ஒரு ப்ளக் சவுண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம எலிமெண்ட்டில் வந்துட்டு நம்ம நோட் ரிப்பீட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அந்த பேட்ஸை வந்து நம்ம திருப்பி வாசித்தோன்னா ஆர்பிஜியேட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். டேரெக்டாகவே நம்ம ரெக்கார்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ட்ராக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து ஓகே ஆகிடுச்சு. லைக் க்ரூவு, அப்புறம் பேஸு, கார்ட்ஸ் அது எல்லாமே வாசித்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த சீக்வன்சஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சாங் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இந்த டிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சாங் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து வேரியஸ் சீக்வன்சஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த சீக்வன்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனல் சாங் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேரியஸ் சீக்வன்சஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரோன்னு. ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு வேரியஸ் ட்ராக்ஸ் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். கார்ட்ஸ், பேஸ், ஆர்பிஜியேட்டர்ஸ் இது மாதிரி வேரியஸ் ட்ராக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு 3 சீக்வன்சஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து வேர்ஸ்க்கு, இன்னொன்று வந்து கோரஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடிட்னு இருக்கும். அங்கே சீக்வன்ஸ் பண்ணிங்கன்னா காப்பி சீக்வன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்ட்ரோவில் இருக்க சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு புது சீக்வன்ஸ் வேர்ஸில் வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி திருப்பியும் போய்ட்டு சீக்வன்ஸ், காப்பி சீக்வன்ஸ், அண்ட் இது வந்து கோரஸ் நேம் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த 3 சீக்வன்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, இன்ட்ரோ, வேர்ஸ், கோரஸ். ஸோ இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 bars இல்லாமல் ஒரு 8 bars வேணும். ஸோ அதுக்கு நம்ம திருப்பி எடிட் போயிட்டு சீக்வன்ஸ் டபுள் லென்த் கொடுத்தோன்னா இப்போ 8 bars ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த லூப் ஃபங்க்ஷன் நம்ம வந்து எடுத்து விட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சீக்வன்சஸ் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ராக் மியூட்ன்ற அந்த ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து எந்தெந்த ட்ராக்ஸ் உங்களுக்கு மியூட் பண்ணணும் டு த டைம் லைன். இன்ட்ரோவில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆர்பிஜிஎஸ் மட்டும் வந்தால் போதும், ஒரு 4 bars. அண்ட் அடுத்த 4 bars வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் வேர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த க்ரூவும் வந்து இந்த ஆர்பிஜிஎஸ் பேஸோடு சேர்ந்து வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் ஃபைனலாக கார்ட்ஸ் வந்து நம்ம ஃபைனல் கோரஸில் வந்து நம்ம வந்து அதை அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோ வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் மியூட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து MPC எலிமெண்ட்லேயே கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ MPC எலிமெண்ட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே கூட நம்ம மியூட்டை அன்மியூட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் இப்போ என்கிட்ட எலிமெண்ட் இருக்குனால நான் அதை வச்சு நான் இப்போ பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் மியூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்பிஜிஎஸ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து ஓவர் டப் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கூட நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மார்க்கர்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ட்ரோ ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வேர்ஸ் போயிடலாம். வேர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஆர்பிஜிஎஸ் பேஸ் அண்ட் ஆல்சோ இந்த க்ரூவ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி ஓவர் டப் போயிடலாம். ஸோ இந்த ஆட்டோமேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இந்த கோரஸில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேரியஸ் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சாங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சாங் மோட் இருக்கும். அண்ட் இங்கே வந்து இப்போ வந்து இதுதான் ஈஸியஸ்ட் பார்ட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட டைம் லைனில் எந்தெந்த சீக்வன்சஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அதில் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ஸு அண்ட் ஃபைனலாக இந்த கோரஸ். ஸோ இப்போ ப்ளே பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண அந்த ட்ராக் மியூட்ஸோட இது எல்லாமே ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ராக் சீக்வன்சஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து MPC பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சாங் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம லாஜிக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு மிடி ட்ராக் ஓம் பண்ணிட்டு நம்ம இப்படியே வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பீட் மேக்கர்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ட்ராக் மியூட்ஸ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறதுனால அதோட ஒர்க் ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எனி காமெண்ட் சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
ஆல்சோ நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஐ போஸ்ட் வீடியோ யூடியூப் will notify you. அண்ட் இந்த மாதிரி கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் அகைன் ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you on the next video. Bye.